பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்கள் உண்மையாக இருந்து துன்பப்படுகிறீங்களா? ஆமென். நீதியாய் நடந்து துன்பப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து துன்பத்தை சகித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா வேதமே சொல்லிடுச்சு, தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். உண்மையாக இருக்கிறதுனால நமக்கு துன்பம் வரலாம், நீங்கள் நீதியாய் நடக்கிறதுனால துன்பம் வரலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை துன்பத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த துன்பங்களின் வழியாக கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவர் நீதி செய்வார். அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் உண்மையாய் நடந்து நீங்கள் துன்பப்படுவீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நீதியாய் நடந்து துன்பத்தை அனுபவிக்கிறோமேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் இன்னும் உண்மையாக இருங்க, இன்னும் தேவ பக்தியில் நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.